வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 30 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பாட்டி வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. பாட்டிய வந்துட்டு ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அந்த ஈஸ்வரி. இதனால பாட்டி ரொம்ப வேதனையோட நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போனதோட அப்ப சகல சொல்றாரு, அப்பாடா எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயாச்சு, இப்ப பாட்டி கிட்ட போய் பேசலாம் அப்படின்ட்டு நேரா நம்ம ஹீரோவோட மாமா சகல எல்லாரும் போயிட்டு நேரா பாட்டிய பாக்குறாங்க. பாட்டி சொல்றாங்க, என்னையா இவ இப்படி பேசுறா? அப்ப பாட்டியோட புள்ள சொல்றாங்க, அம்மா ஏமா நீங்க இங்க வரீங்க? நீங்க எப்ப வந்தாலும் அந்த ஈஸ்வரி உங்களை ரொம்ப மோசமா பேசுறா. உங்களை இப்படி மோசமா பேசுறத என்னால கொஞ்சம் கூட பார்க்கவே முடியலம்மா. ரொம்ப வேதனையா இருக்குமா. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா அவ என்னோட மருமக தானே. இந்த ஊர் உலகத்துல மாமியார் மருமக யாரும் சண்டை போடாமையா இருக்காங்க? அது மாதிரி இதுன்னு நினைச்சிட்டு போப்பா. என்ன பேசுற அப்படின்னு நீ வருத்தப்படாத. அப்பதான் ஹீரோ கேக்குறாரு, பாட்டி எதுக்காக இங்க வந்துருந்தீங்க? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா இது மாதிரி என் மருமக எலெக்ஷன்ல சேர்ந்துக்க போறா அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட வந்து கண்டிப்பா உங்க மருமக தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் போய் கோவில்ல போயிட்டு என் மருமக தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தேன். இந்த பிரசாதத்தை தான் குடுக்கலான்னு பார்த்தேன். அவன் என்ன இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு போறா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை வாங்கிக்கிறாங்க. அப்பதான் சகல சொல்றாரு, அதான் வந்துட்டு மாப்பிள்ள சொல்லிட்டாருல்ல, கரெக்டா வாக்கு கொடுத்தாருன்னா சரியா செஞ்சிருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. இது கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, என் பேரை மேல எனக்கு நம்பிக்கை இருக்காதா? அவன் கண்டிப்பா வந்துட்டு செஞ்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சூப்பரா நம்ம பாட்டி சொல்றாங்க, சரி நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பாட்டி போறாங்க. பாட்டி போனதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி நான் அத்தை கிட்ட இதை கொண்டு போய் கொடுத்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து நேரா அவங்க அத்தையை போய் பாக்குறாங்க. அத்தை நேரா வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, அவங்க ஒன்றும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு உறவு கொண்டாடுறதுக்காக வரல, உங்களுக்காக கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணி இது மாதிரி பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்க. அதை கொடுக்கறதுக்காக தானே அத்தை வந்திருக்காங்க. அப்ப அத்தை சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, அந்த லேடிக்கெல்லாம் நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. அவ எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அதனால கண்டிப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் இப்ப கொஞ்சம் கூட நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன். விட்டுருங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை சரி அவங்க மேல கோவப்பட்டீங்க, ஆனா அவங்க கொண்டு வந்த பிரசாதம் என்னத்த பண்ணுச்சு? இந்த பிரசாதத்தை நீங்க நெத்தியில வச்சுக்கோங்க அத்தை. இதை கேட்டதும் நம்ம அத்தை சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, நீங்க சொல்றதும் சரிதான். அந்த கிழவிதான் தப்பு பண்ணியிருக்காளே தவிர்த்து சாமி என்ன பண்ணுச்சு அப்படின்னு துண்ணூறு பூசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, பேச்சுக்கு மரியாதை கொடுத்து உடனே சரின்னு சொல்லிட்டீங்க. அப்பதான் அத்தை சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க சொன்னீங்க ஒரு காரணத்தினாலதான் நான் இந்த குங்குமத்தை இப்ப நெத்தியில வச்சுக்கிறேன், சாமி பிரசாதத்தை. அவ கொடுக்குற மாதிரி இருந்தா நான் வச்சிருந்திருக்கவே மாட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, சரிங்க அத்தை, சரி வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போகலாம். இதை கேட்டதும் அத்தையும் சரிங்க மாப்பிள்ள வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு வெளியில வந்து வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வராங்க. வந்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி இது மாதிரி கோவிலில் போயிட்டு ஒரு பூஜை பண்ண வேண்டியதா இருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சாமி கும்பிட போற நேரத்துல அந்த சிவனாண்டி இருக்கான எதிரி, அவன் ஈஸ்வரிக்கு எதிர்க்க வரான். அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நீ இங்க வந்திருக்க அப்படின்னு. அப்பதான் அந்த சிவனாண்டி சொல்றாரு, நான் சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்கேன். நானும் எலெக்ஷன்ல நின்று இருக்கேன். எனக்கான ஒரு சின்னமும் கொடுத்துருக்காங்க. அதான் சாமி கும்பிட வந்திருக்கேன். அதுக்கு நம்ம அத்தை கேக்குறாங்க, உனக்கு என்ன சின்ன சிவனாண்டி எப்படி கொடுத்துட போறாங்க? மோசமான ஒரு சின்னத்தை உனக்கு பிச்சை மாதிரி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் அந்த சிவனாண்டி மனசுக்குள்ள யோசிக்கிறாரு, ஆகா
நடந்ததை அப்படியே சொல்றாளே, இவளுக்கு மட்டும் நான் இந்த குப்பத்தொட்டி சின்னம் அப்படிங்கிறது தெரியவே கூடாதே. தெரிஞ்சிச்சுன்னா நம்மள செமையா கலாய்ச்சிருவா. இவகிட்ட நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அந்த சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, உன்னை விட நல்ல சின்னம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசுறாரு. இது கேட்டதும் நம்ம அத்தை சொல்றாங்க, நீ எப்படியும் இந்த போட்டியில என்னை மீறி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்க. ஆனா நீ என்ன நினைச்சாலும் சரி, என்னை மீறி உன்னால ஜெயிக்கவே முடியாது. டெபாசிட் கூட உனக்கு கிடைக்க போறது இல்ல பாரு. இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே உன்னை கேவலமா பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இதை கேட்டதும் அந்த சிவனாண்டி சொல்றாரு, அதையும் பார்க்கலாமே யாரு ஜெயிப்பா அப்படின்னு. இங்க பாரு, ஜெயிக்காததுக்கு முன்னாடியே ஆணவத்துல ஆடாத. அப்பதான் நம்ம அத்தை சொல்றாங்க, உனக்கு இன்னைக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வந்துட்டு கரண்ட் ஷாக் வச்சு காலி பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு சிவனாண்டி நினைக்கிறாரு, ஆஹா இவளுக்கு தெரிஞ்சிருச்சு போலயே, சரி நம்ம எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்ட்டு. இங்க பாரு, அந்த வேலையெல்லாம் பண்றது நான் கிடையாது. நான்லாம் நேருக்கு நேரா மோதி தான் பழக்கம். அதுக்கு தான் அத்தை கேட்குறாங்க, அப்படிப்பட்ட நீதான் என்னை காலி பண்றதுக்காக ஆட்களை அனுப்பி அந்த கரண்டி ஷாக்கை வச்சு இவ்வளவு பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வில்லன் சொல்றாரு, நான்லாம் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை இவனோட சின்னம் என்னன்னு தெரியுமா? குப்பை தொட்டித்த. இதை கேட்டதும் எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்பதான் ஈஸ்வரி டக்குன்னு சிவனாண்டி பார்த்து, குப்பை தொட்டிக்கு யாரு சின்னத்தை யாரு வந்துட்டு ஜெயிக்க வைக்க போறா? கண்டிப்பா குப்பை தொட்டில தான் போய் கிடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்க்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவரு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்புறமா அந்த இடத்துல இருந்து அவமானப்பட்டு போறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஈஸ்வரியோட குடும்பம் எல்லாருமே சாமி கும்பிடறதுக்காக போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த ஐயர் நேரா ஈஸ்வரிய பார்த்து, அம்மா சாமி கும்பிட வந்துட்டீங்களா? நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதா கேள்விப்பட்டோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்க இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காலையில கூட உங்க மாமியார் உங்களுக்காக வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயரே நான் இங்க சாமி கும்பிட வந்திருக்கேன். கண்டவங்களை பத்தி என்கிட்ட சொல்லி டென்ஷன் ஏத்தாம இந்த இடத்த விட்டு போங்க, போய் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அவரு நினைக்கிறாரு, அந்த அம்மா எந்த அளவுக்கு இவங்க மேல பாசம் வச்சு காலையிலேயே பூஜை பண்றதுக்காக வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு போறாங்க, இவங்க என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு அவர் இங்க இருந்து போயிட்டு பூஜை பண்றாரு. பூஜை பண்ணி முடிச்சுட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட துண்ணூறு கொடுக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியே அம்மனுக்கு ஸ்பெஷல் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரு சொல்றாரு, அதுக்கு என்ன வேஷா பண்ணிடலாமே அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பக்கமா வராரு. அப்பதான் அந்த வில்லி வந்துட்டு நேரா அந்த வில்லனை போய் பாக்குறாங்க. வில்லன் சொல்றாரு, என்ன சந்திரா, உன் அக்கா முன்னாடி ரொம்பவே அவமானப்பட வேண்டியதா இருக்கு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கா உங்களை கிண்டலா பேசும் பொழுது எவ்வளவு வேதனையா தெரியுமா இருந்துச்சு. சரி நீங்க போயிட்டு அவனுங்க கிட்ட கேட்டானே, எதுக்கு இந்த குப்பத்தொட்டி சின்னத்தை கொடுக்குறீங்க, வேற ஏதாவது கொடுங்கன்னு கேட்க வேண்டியது தானே. அதுக்கு அவர் சொல்றாரு, வேற எதுவும் சின்னம் கேட்டா அவனுங்க வந்துட்டு அந்த அப்ளை பண்ண சீட்டையே திரும்பி வாங்கிட்டு போன்னு சொல்லி மிரட்டுறானுங்க. வேற வழி இல்லாம தான் இதை எடுத்துட்டு வந்தேன். இப்ப என்ன சந்திரா பண்றது? எல்லாரும் குப்பை தொட்டின்னு சொல்லி கிண்டல் பண்ண போறாங்களே. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இத வந்து நம்ம புத்திசாலித்தனமா பயன்படுத்தி நம்ம கண்டிப்பா ஜெயிச்சேதான் ஆகணும். அந்த ஈஸ்வரிக்கு முன்னாடி நம்ம தோத்துறக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் இந்த கரண்ட் சாக்கு வச்சு அவளை காலி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் பிளானும் இப்படி ஆகிருச்சு. அவ இன்னரம் காலி ஆகியிருந்தா இன்னரம் நீங்க இந்த ஊருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம நீங்க வந்துட்டு தலைவர் ஆகியிருப்பீங்க. உங்களை எதிர்த்து யாரும் நிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு தைரியமே இருக்க மாட்டாங்க. நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. என்னங்க கடைசி நேரத்துல இப்படி ஆகிருச்சு. சொந்த அக்காவா இருந்தாலும் பரவாயில்ல, போனா போயிட்டு போகுது அப்படின்னு பார்த்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுறாரு. ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன். அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நீங்க பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, சந்திராவும் சிவனாண்டியும் அதிர்ச்சியாகி நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, சரி இவனுக்கு தான் நம்மளோட எண்ணம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஸோ இவங்கிட்டேருந்து இனிமே பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, உனக்கு துளி அளவு கூட மனசாட்சியே இல்லை இல்ல,
உன் சொந்த அக்காவையே காலி பண்றதுக்கு இப்படி கேவலமான ஒரு திட்டத்தை போட்டிருக்க. உன் புருஷன் ஜெயிக்கணும் அப்படின்னு அட்லீஸ்ட் உன் புருஷன் கூட இருந்துகிட்டு உன் சொந்த அக்காவை நேருக்கு நேரா எதிர்த்தாலும் பரவாயில்ல, கூடவே இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய குழி பறிச்சிருக்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு சமயம் பேசுறாங்க நம்ம ஹீரோ. அப்பதான் வில்லி கேக்குறாங்க, இங்க பாரு, உன்னோட புராணத்தை கேக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அதான் உனக்கே தெரியும்ல, நான் என் அக்காவை காலி பண்றதுக்கு தான் நினைச்சிட்டு இருக்கேன். எப்படியாவது என் புருஷன் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், அதுக்காக நான் அவருக்கு இந்த மாதிரி மறைமுகமா உதவி பண்றேன். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? உங்க அக்கா வந்துட்டு உனக்கு எவ்வளவு உதவி பண்றாங்க. இன்னைக்கு கூட இந்த ஃபேக்டரிய ஓபன் பண்றதுக்கு, இது மாதிரி இந்த குடும்பத்துக்காக நீ அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்க. நீயே வந்துட்டு அந்த ஃபேக்டரியை ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சாஃப்டா பேசுனாங்க. அப்ப கூட உனக்கு அவங்கள பத்தி கொஞ்சம் கூட புரியவே இல்லையா? ஏன் இப்படி உங்க அக்காவுக்கு துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வில்லி சொல்றாங்க, நான் அப்படிதான்டா பண்ணுவேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதுமே நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு இவள சும்மா விடுறதுல எந்தவித அர்த்தமும் இல்லை, நம்ம போயிட்டு அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நேரா அதுக்கிட்ட, இங்க பாரு, உன்னை பத்தின உண்மைய நான் அத்தைக்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டு மறு வேலை பாக்குறேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராரு. அப்ப வில்ல நேரா வில்லிக்கிட்ட, என்னம்மா இது, உண்மையை போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறானே, நீ என்ன பண்ண போற? வில்லி சொல்றாங்க, என்னங்க, அவன் என்னதான் போயிட்டு என்னை பத்தி எந்த அளவுக்கு தவறா சொன்னாலும் அக்கா கண்டிப்பா நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, அந்த வில்லி சொல்றாங்க, வில்லன் சொல்றாரு, சரி சரி, அது வரைக்கும் நமக்கு சாதகமா இருந்தா ஓகே. அப்ப வில்லி சொல்றாங்க, சரிங்க, அவன் போய் எதுவும் சொல்றதுக்கு பாப்பான், நான் அக்கா கிட்ட எதுவும் சொல்லி சமாளிக்கிறதுக்கு பாக்குறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுல நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க அத்தைய பாக்குறாங்க. அப்ப அத்தை கேக்குறாங்க, என்னாச்சு மாப்பிள்ள, உங்க முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இத சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குத்த. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, உங்க வீட்டுக்குள்ளே இருந்து இத்தனை நாளும் உங்களுக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு வில்லி வராங்க. அக்கா, அத நான் சொல்றேன், இப்போ உன் மாப்பிள்ள என்ன பத்தி தான் குறை சொல்ல வந்திருக்கான். அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, உன்னை பத்தி குறை சொல்ல வந்திருக்கானா? அப்படி என்ன சந்திரா உன்னை பத்தி குறை சொல்ல வந்திருக்காரு மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள இங்க நடக்குது? நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் எலியும் பூனையுமாவே இருக்கீங்களே. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை, இத்தனை நாளும் உங்க தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க. இது மாதிரி அந்த சிவனாண்டியை விட்டு பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சிவனாண்டிக்கு இவங்க பல வகையில உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, என் தங்கச்சி அப்படியெல்லாம் கண்டிப்பா இல்லை மாப்பிள்ள, இவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, எனக்கு என் தங்கச்சியை பத்தி நல்லாவே தெரியும், உங்ககிட்ட யாரோ என் தங்கச்சியை பத்தி ரொம்பவே தப்பா சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, எனக்காக இவ எவ்வளவு தியாகத்தை பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா, அவளை போய் நீங்க எப்படி மாப்பிள்ள இப்படி சொல்லுறீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை வச்சுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிஷியனை வர வைக்கிறாரு. வர வச்சு, இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, உடனே அவர் சொல்றாரு, மேடம், என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு. அப்ப சந்திரா வந்துட்டு அந்த ஆளை பார்த்துட்டு செமையா அதிர்ச்சி ஆகுறாங்க, மெக்கானிக்கை பார்த்துட்டு. அப்பதான் நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள, யார் அது? அப்ப ஹீரோ சொல்றாரு, இவன் தான் இன்னைக்கு காலையில கரண்ட் ஷாக் வச்ச அந்த மெக்கானிக், இவன்கிட்ட கேளுங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னப்பா தம்பி அப்படின்னு. அப்ப அந்த மெக்கானிக் சொல்றாரு, மேடம், என்னை மன்னிச்சிருங்க, உங்க தங்கச்சி தான் வந்துட்டு பணத்தை கொடுத்து இது மாதிரி கரண்ட் சாக்க வைக்க சொன்னாங்க, அதனாலதான் நான் வச்சேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இது கேட்டதும் செம ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. ஈஸ்வரி நேரா சந்திரா பார்த்து, என்ன சந்திரா இதெல்லாம்? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, இல்ல, இதெல்லாம் பொய், இவன் வந்துட்டு உன்கிட்டேருந்து என்னை பிரிக்கிறதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், இவன் சொல்றதெல்லாம் நம்பாதக்கா. அப்ப அக்கா சொல்றாங்க, இங்க பாரு, இவங்க எல்லாரும் உன்னை பத்தி தப்பா சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல, இப்ப நான் என்ன பண்ண போறதுன்னு தெரியலையே, என் தங்கச்சியா எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேதனையா பேசுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு
மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.